ஃபியூஷன் பேஜ்ல லேயர் பேஸ்ட் எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல நம்ம ஆல்ரெடி மெர்ஜ் நோட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோல நம்ம மல்டி மெர்ஜ் நோட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபியூஷன்ல நீங்க எலமெண்ட்ஸ்ல மாதிரி அதிக ஆட் பண்ணணும்னா, வீடியோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா நீங்க எப்பப்பெல்லாம் ஆட் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு மெர்ஜ் நோட் வேணும்னு நான் சொல்லியிருப்பேன். இன்கேஸ் அப்படி ஆட் பண்ணும்போது உங்க ஒர்க் ஃப்ளோல நிறைய எலமெண்ட்ஸ் தேவைப்பட்டா நிறைய மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணி அப்படியே இந்த நோட் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி கொச நிறைய க்ரௌடடா இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் இந்த மல்டி மெர்ஜ். இப்போ இங்க பாருங்க, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, இங்கே மீடியா அவுட் இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க மர்ஜ் இருக்கா, அந்த மர்ஜுக்கு பக்கத்தில் அந்த மல்டி மர்ஜ் இருக்கும். அதை நான் எடுத்து நான் லிங்க் பண்ணுறேன். லிங்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கணும். நீங்கள் ஆட் பண்ணுற வீடியோ டெக்ஸ்ட் இமேஜ் ஏதாவது. இந்த ப்ளூ கலர் வந்து மாஸ்க் இம்போர்ட், இது நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து இந்த ஒயிட்ல இன்புட்டில் நான் லிங்க் பண்ணுறேன். லிங்க் பண்ணோன்னே இது வந்துடுச்சு. இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன், இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ நான் ஒரு டாவின்சி லோகோ எடுத்து நான் லிங்க் பண்ணுறேன். அண்ட் அகைன் இந்த ஒயிட்ல லிங்க் பண்ணுறேன். இது வந்து செகண்ட் லேயர். இப்போ இதுக்கு மேலே ஒரு லேயர் வேணும்னா நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வந்து இது மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, இதுக்கு பின்னாடி லோகோ இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எதை ஆட் பண்ணுறோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் லேயராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது செகண்ட் லேயர், அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது தேர்ட் லேயர். இந்த மாதிரி தான் ஆர்டராக இருக்கும். சரி, இந்த லேயர் ஆர்டராக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இன்கேஸ் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படி இந்த ஆர்டர் நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த மல்டி மெர்ஜ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து 3 லேயர் ஆர்டராக இருக்கா. இங்கே மீடியா இன் 1 இருக்கு பாருங்க. இந்த மீடியா இன் 1 தான் இதுதான் பேக்ரவுண்ட் நோட், இதுதான் வந்து லோகோ, இதுதான் வந்து டெக்ஸ்ட். இப்படி இருந்தால் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இப்போ நான் இதை வந்து நான் பிஜின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து லோகோன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து டெக்ஸ்ட் லேயர் தான், அது நம்ம டெக்ஸ்ட் லேயர் அப்படி நம்ம அப்படியே விட்டுடலாம். நீங்கள் நோட் ஸ்ட்ரக்சர் வாங்கலாம். இப்போது இன்கேஸ் நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் மல்டி மெர்ஜ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மெர்ஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது 3த்துக்குமே நீங்கள் தனித்தனியாக மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் மல்டி மெர்ஜ் யூஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே ஒரே நோட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். ஃபியூஷன் சீரீஸில் மெர்ஜை வந்து நான் ஸ்பூன் கூட கனெக்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா. அப்போது நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன், காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம வச்சுருப்போம். இதே ஒரே ஸ்பூனை வச்சு நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து வைக்கிறோம்னா அதுதான் மல்டி மெர்ஜ் ஃபியூஷன் பேஜில். ஸ்டில் இங்கே என்னென்ன லேயர் இருக்குன்னு இங்கே ஆர்டராக தெரியுது. ஓகே, இது எப்படி லேயர் பேஸ்ட் எடிட்டிங் ஆகும் நீங்கள் கேட்டிங்கன்னா இது லேயர் பேஸ்ட் எடிட்டிங் மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி நான் கீழே கொண்டு வந்தால் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் வந்து இந்த பேக்ரவுண்டும் அதுக்கு மேலே வந்து இந்த இமேஜும் இருக்குது. ஆனால் இங்கே உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது, இங்கே அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் மாறிடும். டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டுக்கும் லோகோக்கு நடுவில் இருக்கணும்னா அந்த பேக்ரவுண்ட் தூக்கி நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போது டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் லோகோக்கு நடுவில் இருக்குது. இப்போ எப்படி காட்ட பாருங்களேன். இப்போ நான் லோகோக்கு டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இது பழையபடி கொண்டு வந்துடுறேன். சரி, மல்டி மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணி 3 மெர்ஜ் நோட் ஆட் பண்ண இடத்துல ஒரு நோட் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நீங்கள் 3 மெர்ஜ் நோட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்கேஸ் உங்களால் அதை எல்லாத்தையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். இங்கே அது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் சின்னது பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்து நான் டெக்ஸ்ட்டை வந்து நான் எடிட் பண்ணணும்னா நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் டக்குனு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மாறிடும். நான் டெக்ஸ்ட்டையும் வேணும்னா இப்படி அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அந்த பேக்ரவுண்டை வந்து நான் எடிட் பண்ணணும்னா அந்த பேக்ரவுண்டையும் நான் கிளிக் பண்ணிட்டு ஈஸியாக நான் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 3 மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை ஆட் பண்ணாலும் ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே கண்ட்ரோல் பண்ணால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸ்க்கும் மல்டி மெர்ஜுக்கும் நடுவில் மெர்ஜ் நோட் இல்லாட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் இது பார்த்தீங்களா இன்போர்ட்டு. இந்த இன்போர்ட்டில் அடுத்து நீங்கள் ஏதாவது உள்ள கொண்டு வரீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இன்போர்ட் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்க, நிறைய ஆட் பண்ணி மெர்ஜ் நோட் மட்டும் யூஸ் பண்ணால் கூட நிறைய இருந்தாலும் நீட்டாக இருந்திருக்கும். ஆனால் இது ரொம்ப கொசன்னு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா இதை இப்படி கொண்டு போயிட்டு இந்த சென்டரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரல் மவுஸ் கொண்டு போயிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இது பிச் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோவே பார்க்க ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய நோட்ஸ் யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மெர்ஜ் நோட் ஆட் பண்ணாமல் மல்டி மெர்ஜ் நோட் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.